யாரா நீ இந்த டைம்ல கால் பண்ணிட்டு இருக்க? பேசுறேன்டா வேற போன. சாரி. எனக்கு ஒரு பொண்ணு கால் பண்ணிச்சா? பொண்ணா? ஆமா. டேய் சித்து, ஒரு பொண்ணு கஷ்டத்துல இருக்கு, உனக்கு மானமாடா முக்கியம்? கால் பண்ணுடா. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எப்பவுமே நம்ம செயலை விட சிந்தனைக்கு தான் பவர் அதிகம். உங்க கூட பேசினது அம்மா கிட்ட பேசினது போலவே இருந்துச்சு. என்னங்க, அம்மா கூட இருக்கிறதெல்லாம் ஒரு வரங்க. அந்த வரம் எனக்கு கிடைக்கல. பசங்களுக்கு அம்மா தானே எல்லாம், அதனால அந்த வருத்தம் மட்டும் கொஞ்சம் இருக்குது. சித்து, என் தோளில் சாயவா சாயவா. முருகா, ஒரு வேலைக்காண்டி எவ்வளோதான் ட்ரை பண்ணுறது? என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே இல்லையா? நான் என்ன பெருசாக கேட்குறேன்? மந்த்லி 1 lakh சேலரி, அது ஒன்றால முடியாதா? எனக்கு தெரியாது முருகா, எனக்கு இந்த 1 monthக்குள்ளே எனக்கு வேலை கிடச்சாகணும். சரியா? கிடைக்கல கடுப்பாயிருவேன். கடவுளே இவனுக்கு நல்ல புத்தி கொடுப்பா. என்னடா? என்ன? ஒன்றும் இல்லை. ஹலோ. ஹாய் சார், இதில் பேப்பரில் ஜாப் ஆஃபர் பார்த்துருந்தேன், அதான் சார். யா டெல் மீ அபௌட் யுவர் செல்ஃப். என் பேர் மணி சார், 10th பாஸ் பண்ணியிருக்கேன் சார், அவ்வளோதான் சார். ஓகே, பட் டு யூ நோ இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி? சார், ஐ நோ இங்கிலீஷ் சார், ஐ நோ ஹிந்தி சார், பட் ஒன்லி தமிழ் சார். ஹே மேன், ஐ டோன்ட் நோ தமிழ். ப்ளீஸ் ஸ்பீக் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி. 10th ஜஸ்ட் பாஸ் சார், அதுவும் இங்கிலீஷில் ஜஸ்ட் பாஸ் சார். ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். ஹே மேன், டோன்ட் வேஸ்ட் மை டைம். இட் இஸ் ஸ்டூபிட் நான்சென்ஸ். டோன்ட் ஹேவ் சென்ஸ். கட் தி கால் மேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவனுக்கு எப்படா ஹிந்தி தெரியும்? ஆண்டி, ஏதோ வேலை கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு இருக்கான் பாரு நாய். அழகா இருக்குண்ணா, அழகா இருக்குண்ணா. கொஞ்சம் குடிக்கி. காலையிலே ஆரம்பிச்சிட்டியாடா? டேய் மணி, என்னடா காலையிலே தலையில துண்டு போட்டு உட்காந்துருக்க?
டேய் சார் எங்க கிளம்பிட்டாரு காலையிலேயே? அடே நீ வேற காலைல 5 மணிலேருந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்டா. நைட் ஒரு ஃபோன் கால் வந்துச்சா மச்சான் 10 மணிக்கு. அதுலேருந்து பயமுள்ள டார்ச்சர் பண்ணுறான்டா. இளவு மோகினி எதுவும் பிடிச்சிச்சானு தெரியல. மோகினி நீ அழகா தான்டா இருக்க, அதுக்குன்னு லூசு மாரி பண்ணிக்கிட்டு இருக்காதடா. சரி சொல்லு, என்னாச்சு? ஏன் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் நைட் ஒரு பொண்ணு கால் பண்ணாடா. என்னடா மேட்ரா? டேய் அவன் என் ஆள்றா. அவ பேசும்போது என் காதுல அருவியா கொட்டிச்சு. அது அருவி இல்லடா, என் கருவி உன் காது சொருகி ஒன்று கடிச்சிருக்கேன். குரங்கு. டேய் அவனை விடு, நீ சொல்லு. இல்ல மாப்ள, ஒரு கால் வந்துச்சா, அது ரோங் நம்பரா இருந்துச்சு. யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்றேன்னு அந்த பொண்ணு எனக்கு கால் பண்ணிருச்சு. நானே ஏதோ நீங்க தான் நினைச்சு திட்டி விட்டேன். ஒரே ஃபீலா போச்சு. அப்புறமா நானே கால் பண்ணி பேசினேன். நல்ல பொண்ணுடா, நல்லா பேசிச்சு. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்காங்களா. ஒரே ஃபீலா பேசிச்சா. நானும் ஆறுதல் சொன்னேன்னா அப்படியே ஃபீலா போச்சு மச்சான். அது எப்பறம் உனக்கு மட்டும் கால் வருது? ஃப்ரெண்ட் நம்பர் தெரியாமையே ஃப்ரெண்டா? டேய் அது என்னன்னு சொன்னா, அவ ஃபோன் ரீசெட் ஆனதால அவ நம்பர் எல்லாம் அழிஞ்சிருச்சான். ஃப்ரெண்டோட தெரிஞ்ச நம்பரை மட்டும் வச்சு கால் பண்ணிருக்கா. லாஸ்ட் மட்டும் தெரியாம ஒன்னொன்னா போட்டிருப்பா போல. அப்படியே நம்பர் வந்து அப்படியே அப்படியே ஓ நம்பரு கடைசி நம்பரு 9. அப்போ 9 பேருக்கு கால் பண்ணிட்டு ஃபீல் பண்ணிட்டு கடைசியா உனக்கு கால் பண்ணிருக்கா. கரெக்டா? ஏய் வாய் முறியா, அவ அப்படிப்பட்ட பொண்ணே இல்ல. ஏய் உனக்கே தெரியும்ல, நான் யாரையும் சீக்கிரம் நம்ப மாட்டேன். அதுவும் பொண்ணு விஷயத்துல எவ்வளையும் நம்ப மாட்டேன். அவ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லடா. அவ வாய்ஸை கேட்குறப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சுடா. அது ஏதோ ஒன்று பண்ணிச்சு மாப்பிள்ள. அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அது உங்களுக்கு புரியாதுடா. எதுவுமே சொன்னா புரியாது, பண்ணாதான் புரியும். டேய் டேய் விடு, அவனே போதையில் இருக்கான். மச்சான் இப்போ எல்லாம் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. உங்ககிட்ட கேஷ் ஏதாச்சும் கேட்டாங்களா? அடே அவ அப்படி இல்லடா, அவ வேறடா. எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? சரி, அவன் நம்பர் கூட ட்ரை பண்ணி பார்க்குறேன். முறியா என்ன ஆளு, உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு சொன்னா இப்படிதான் மூஞ்சி காட்டுற நீ. சரி, உன் சின்ன கோயில் சித்ராக்கு கால் போடு, வாய்ஸை கேட்போம். டேய் அவ 4 மணி வரை பேசிட்டு இப்பதான்டா தூங்குனாவ. ஏன் அவளை எழுப்பணும்? ஓ டேய் சரி கால் பண்றேன், இப்படி கேவலமா பார்க்காதீங்க. நீங்கள் டயல் செய்த எண் இப்பொழுது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. டேய் லூசு பயலா, அதான் சொன்னேன்ல இப்பதான் தூங்கிருப்பான்னு. அதனாலதான் போனை சார்ஜ்ல போடாம விட்டுறப்ப ஆஃப் ஆயிருக்கும். சார்ஜ்ல போட்டுட்டு அவளே கூப்பிடுவாள் பாரு. மச்சான், அவ பெரிய பேட்மேன் சிஸ்டர் போலா. நைட்டு மட்டும் தான் கதை போவான்னு கதைப்பாக போலாம். மாமா எங்க இருக்க நீ? ஜி சொல்லு மாமா புதுசா பீஸ் ஒன்று மாட்டியிருக்கு. நாங்கள் 3 பேர், நீ சேர்த்தா 4. வந்தனா பூஜையை போட்டு போகினே இருக்கலாம். வரியா இல்லையா? நாலாமே ஜி, இதோ வரேன். நீ வா மாமே, இன்னைக்கு பூஜை இருக்குது, கலக்கலாம் வா. டேய் என்னடா இன்னைக்கு ஒர்க்கு கூட போகல. இன்னைக்காச்சும் சொப்பன சுந்தரி கால் பண்ணுவாளா? மச்சான், நம்ம ஆளோட ஆளு பேட்மேன் சிஸ்டர் இல்லை, எப்படியும் நைட்டெல்லாம் தூங்குனதுக்கு அப்புறம் தான் கதை போமா அப்படின்னு கால் பண்ணுவாங்க. ஹீரோ ஃப்ரெண்ட் வந்து அடிப்பீங்களாடா வேணாங்களா?
டேய் மணி 2 ஆயிடுச்சுடா. இதுக்கு மேலே அவள் கால் பண்ணவனே எனக்கு தோணல. சரி மூட்டு தூங்கு. இல்லை நானே மூட்டு தூங்குறேன். டேய் வேற வழி இல்லை, நீயே கால் பண்ணு. அவள் வாய்ஸை கேட்டே ஆகணும். பண்ணடா. நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் பேசிக் கொண்டு உள்ளார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது சிறிது நேரம் மச்சான். கழித்து பின்னர் அழைக்கலாம். இப்போ தான் 7 8ன்னு போயிட்டுருக்கோம். நீ 9வது ஆள் தானே? வெயிட் பண்ணு வரும். டேய் மணி, அவன் இருக்க காண்டுக்கு அப்புறம் பேரில் மட்டும்தான் மணி இருக்கும், பார்த்துக்க. போடா. விட்றா மச்சான், இவளுங்கெல்லாம் இப்படி தான். அவங்களுக்கு தேவைன்னா மட்டும் வந்து பேசுவாளுங்க. ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்ன யோசிக்கிறான்னு கூட நினைக்க மாட்டாங்க. 1000 பொண்ணுக்கிட்ட பேசினாலும் நமக்கான ஒருத்திட்ட பேசுகிற சுகமே தனி. விட்றா, அவனுக்கெல்லாம் இது புரியாது. ஃப்ரீயா விடு, பார்த்துங்களாம். டேய் வத்தல குஞ்ச உனக்கெல்லாம் இருந்துட்டு அடி